புதுசா பார்த்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், டெலிவரி டைம் எங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை வரும் கண்டிப்பா. நமக்கு ஏதோ ஒண்ணா புலம்பிக்கிட்டே ஐயோ அது சரியில்லை இதை வலிக்கணும் படுத்துடலாம். அவங்களுக்கு ஒன்னா விட்டுட்டு உட்காந்துருக்க முடியுமா? இன்னொரு ட்விஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, குழந்தை பிறக்கும் போது வெள்ளியில பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அப்பனுக்கு கொல்லி பொண்ணா பிறக்க வரும். சரி, மறந்துடாம நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பொண்ணா பையனாங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஹாய்ங்க, குட் நைட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்த உடனே சந்தைக்கு போனதுனால சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம். சரி, அதான் இந்த சண்டே விளாக் மாதிரி போடலாம் தான் யோசிச்சேன். நம்ம கேமரா நைட் டைம்ல எடுக்கும்போது அவளுக்கு தெரியல, அதனால என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இதே ஸ்டால ஒரு மாதிரி போட்டாலே டே புளிச்ச கீரை மெயினுங்க. எங்க பார்த்தாலும் இப்பெல்லாம் வாங்கிடுறான். இன்னும் தண்ணி கூட குடிக்கலைங்க. போயிட்டு வந்த மேலெல்லாம் எலுமிச்சம்பழம் அங்க வீட்லயே இருந்தது. அவங்க வீட்டுல வேலை செஞ்சவங்க வீட்டுல பிச்சு தேய்ச்சிக்கிட்டு அப்படியே காலைல பூத்துருச்சா. சரி, மழை வர்ற மாதிரி இருந்ததுன்னு வெளியில ஷீட் எடுத்து வச்சுட்டு அப்படியே இப்போ போயிட்டு வந்தோம். இப்போ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நெல்லிக்காய் வாங்கினது வேஸ்ட்டான். 20 ரூபா தட்டு. நான் அதாவது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டேன். இந்த டைம்ல இவ சாப்பிட்ட ஒன்று கொடுக்கல. இந்த டைம்ல இவ சாப்பிடணும். கேரட் கழுவிட்டு சாப்பிடுப்பா. சரி, என்னென்ன வாங்கினா காட்டுமா? சரி, இந்த வாரம் சந்தாங்க. இந்த அது எங்க என்ன பண்ண நீ ஒண்ணுமே ரெடி பண்ண ஜாமு ரெடி பண்ண வெறும் வாயில நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடவே இல்லைங்க, அதனால ஜாம் ரெடி பண்ணா யாருமே தோணல. அப்படியே இருக்கு. பிரெட் வாங்கியாவது அதுல சாப்பிடலாம், அது அப்படியே இருக்குங்க. அதனால நானுமே அவ்வளவா சாப்பிட மாட்டேன். இவ்வளவுக்கு 40 ரூபாய்க்கு வாங்கிருக்கிறாரு. அடுத்தது புடலங்காய் வாங்கணும். கிலோ 20 ரூபா. போன டைம் வாங்கினதை வீணாக்கிட்டாங்க. நீ எந்த டைம் தான் வீணாக்கல, வாங்கு எடு. ஆனா கத்திரிக்காய் கேரட் சாப்பிடு. பிறக்க போற குழந்தை நல்லா ஒரு ஆரோக்கியமா இருக்கும். சரி, மறந்துடாம நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பொண்ணா பையனாங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம குழந்தை வெள்ளையா என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுங்க. நானுமே கொஞ்சம் மாநிறம்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டுமே ஓரளவுக்கு கலர் தான். ஆனா எங்க சிவாவை பாத்தீங்கன்னா எங்க அம்மா கலர். அவன் கிருஷ்ணர் கலர். எங்க அம்மா கலர் இருப்பான். அதாவது பையன் பிளாக்கா இருந்தாலும் அழகுதான், இருந்தாலும் பொண்ணு கொஞ்சம் ஒயிட்டா போடுவாங்க. அதுக்காக என்னென்ன பொண்ணுதான் நீ முடிவு பண்ணிட்ட இல்ல, என்னென்ன இது உணவு சாப்பிட்டா எந்தெந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்தா கலரா பிறக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட். அடுத்தது வெண்டைக்காங்க. கிலோ 20 ரூபா. இந்த வெண்டைக்காயில குள்ளாய் முட்டை போட்டு உனக்கு அது ஒரு டேஸ்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது இல்லாம மெயினா குள்ளாய் தான் இப்ப இதெல்லாம் சாப்பிடணும். அதுக்காக தான் வாங்க சொன்னேன். ஆனா எதையுமே திங்க மாட்டான். பல்வலி வேற 2-3 நாளா பாவம் பிள்ளைக்கு. ஆமாங்க, இது இந்த பல்லு வலி வேற அடிக்கடி வருது. என்ன பிரச்சனைன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஹாஸ்பிட்டல் இந்த டைம்ல போனா பல்லு புடுங்குவாங்களா என்னன்னு கூட சந்தேகம் தான். ஆமா, புடுங்க மாட்டாங்க. அதனாலே நான் போல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பல்லு வலி வந்தது. கண்டிப்பா மேல கீழே எல்லா பள்ளியும் புடுங்கிடணும். சாப்பிட முடியலன்னு பரவாயில்ல, பல்லு வலியை தாங்க முடியல என்னால. அடுத்தது கத்திரிக்காயும் கிலோ 20 ரூபாங்க. இது நல்லா சகப்பு கத்திரிக்காய் ரெகுலரா அங்க ஒரு பையன் போடுவாரு, அவர்கிட்ட தான் நான் வாங்குவேன். இதே அப்படியே கடிச்சு அவுக்குறதா வேலை ஏதாவது. அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா 1 கிலோ மாதுளை வாங்கணும். டெய்லி ஒரு 2 பழம் ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஒரு 3 நாளைக்கு குடிக்கலாம். 3 நாள் குடிக்கலாம். குடிக்கலாம். ஒண்ணு சாப்பிட்டா 1.5 வாரம். அதாவது 2 வாரத்துக்கு 2 நாள் முருங்கைக்கீரை சாப்பிடணும். கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஒன்றும் பெரிய விட்டமின்லாம் கிடையாது. ஆனா இந்த கீரையில தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது புரோட்டீனும் ஐரன் கண்டென்ட் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கிறது கீரை. அது முருங்கைக்கீரை. அதை சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட மாட்டா. பாருங்க, மாம்பழம் வேணுமா? மாம்பழம் 2 கிலோ 100 ரூபான்னு வித்துருங்க. நாங்க 1 கிலோ போதும் பங்கனப்பள்ளி. அப்புறம் இந்த நெல்லிக்காய் 3. அதாவது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது 3 தான் வாங்கணும். அது எல்லாத்துக்கும் டாப்பு இவர் தான். இதுதான் இது மட்டும் வாங்கினாங்க. இந்த வாரம் நம்மளோட பர்ச்சேசிங். ஏன் ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு எதுக்குமே மைண்ட் இல்லாம பல்லு வலி தாங்க முடியல. கிட்டத்தட்ட அடிக்கடி வருது. ஒரு மாசத்துலயே 4 டைம் 5 டைம் வந்துச்சு. எனக்கு போயிட்டு வந்தாலே இதாங்க மன கஷ்டமா இருக்கு. இங்க வேலைக்கு போயிட்டு ஓடி வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு டல்லா வரும்போது ஒரு மாதிரி இருக்கு. நமக்கும் சைனடிஸ் இருக்கு. நானும் காமிச்சு மாட்டேன். எவ்வளவு வழியா இருந்தாலும் நான் ஹாஸ்பிட்டல். அதுதான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனை. அழுத்திட்டு உட்காரும் போதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடாது. அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம், இந்த டெலிவரி அப்ப எனக்கு காலையிலேயே தூங்கி எழுந்து அதிகாலையிலேயே முதுகு லேசா வலிச்சது. நான் சும்மாதான் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமே பொழுதுனிக்கு இவங்க பாட்டி விட்டா இருந்தாரா, அங்க போய் உட்காந்துட்டு வலிச்சுது. வலி வந்தது போச்சு. நானா சொல்லவே இல்லை. சரி சும்மா சாதாரண வலி தான் நாட்டுக்கு.
அப்ப போயிட்டு சாயங்காலமா திரும்ப எங்க வீட்டுக்கே வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாட்டையும் சொல்லல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அப்ப கொஞ்சம் ஈகோ பிரச்சனை நான் மாமியார் வீட்டுக்கு போல எங்க வீட்லயே இருந்துட்டு அதனால நான் சொல்லாமல எனக்கு தெரியல இது வந்து டெலிவரி பண்ணு. அப்புறம் போனு பக்கத்துலதான் கொஞ்சம் தான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தானா என்னன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா வலி அதிகமாகுதுன்னு தான் சொன்னான். ஐயோ போய் உங்க அம்மாட்ட சொல்லு உங்க அம்மாட்ட சொல்லு உங்க அம்மாட்ட சொல்லுனாங்க. அதான் ட்விஸ்ட் என்கிட்ட சொல்லவே இல்லை. உண்மையா ஃபர்ஸ்ட் அப்படி சமாளிக்கிறான். ஏன்டா சொல்லல அவங்க அம்மாட்ட சொல்ல அடிச்சனா வச்சுக்க உங்ககிட்டதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீ போய் எங்க அம்மாட்ட சொல்லு நான் சாதா வலினே தான் விட்டேன் எனக்கு தெரியும். அது மாதிரி வந்துங்க இன்னொரு ட்விஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது வெள்ளியில வந்து பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா அப்பனுக்கு கொல்லி பொண்ணா பையன் வெளியில பிறந்தா கொல்லி பிடிக்கிறாங்க சித்தர்ல. அது ஒரு அதுக்குன்னு என்னன்னா தெரியல என்ன பண்ணானோ தெரியல வழியெல்லாம் சொல்லவே இல்லை. கரெக்டா சனிக்கிழமை காலையில 8:30 சிவா பிறக்குறாங்க. யதார்த்தமான வழி அப்படின்னு நினைச்சிட்டு இவர்கிட்ட சொன்ன போய் சொல்றியா இல்லையா சொல்றேன். இவர் எப்ப பாரு இப்பவே பல்லு வலின்னு சொன்னான். உடனே கிளம்ப. எனக்கு வந்துங்க இப்ப நம்மளுக்கு எதானாலும் தாங்கிக்கலாம். வீட்டுல இருக்கிற அதாவது ஒய்ஃபுக்கோ குழந்தைக்கோ ஏதோ ஒன்னா அது வந்து தாங்கிக்க முடியாது. நமக்கு ஏதோ ஒன்னா புலம்பிக்கிட்டே ஐயோ அது சரியில்லை இதை வலிக்கிறோம் படுத்துடலாம். அவங்களுக்கு ஒன்னா விட்டுட்டு உட்காந்துருக்க முடியுமா? அவங்கதான் நான் அசால்ட்டா தான் விடுவேன் எப்பவுமே. அது ரொம்ப கொஞ்சம் 2-3 நாள் பல்லு வலி இருந்ததுன்னா அப்புறம் அடுத்து பல்லு வலிக்குன்னு சொன்னா குட்டி பல்ல உடச்சு கையில எடுத்து கொடுத்துட்டு அது போல நானும் டெலிவரி விட்டுட்டேன். அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லுன்னு எங்க அம்மா பக்கத்து வீட்டுல நாய் பேசிட்டு ரோட்ல உட்காந்துருந்தாங்க. அம்மா என்னன்னு தெரியல இடுப்பு கிட்டலாம் வலிக்குதுன்னு எங்க அம்மா சரி போ சும்மாதான் வலிக்கும்னு சொல்லிட்டோன்னு பார்த்தா எங்க அம்மா திடுப்புன்னு நெல்லு விற்கிறப்ப நாட்டம் ஒண்ணு இருக்கு அதுல போய் சுடு தண்ணி காய்ச்சி அந்நேரத்துக்கு 11 மணிக்கு மேல இருக்கும். அந்நேரத்துக்கு வயிற்றுல அடிச்சுட்டு அப்புறமே தான் எனக்கு தெரியுது இதுதான் டெலிவரி அப்படின்னு. அது போல நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். அவளுக்கு எங்க அழுத்தமான அம்மா கூட சொன்னாங்க சொல்ல மாட்டா வழிய அழுத்திக்கிட்டே உட்காந்துருவா அப்படின்னு. வீடியோ சேர்க்கறீங்க மன்னிச்சிருங்க. கையில ரொம்ப நேரம் தாங்கி பிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப பண்றதே ஒரு சாதனை தாங்க. பாருங்க கிட்டத்தட்ட 4 நிமிஷமா நான் கையில இப்படி நீட்டிக்கிட்டே பிடிச்சிருக்க செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இந்த மூட்டு வலிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க போக முடியாது. அத ஒரு பையன் வாங்கிட்டு போனாங்க. திரும்ப கொடுத்து ஏன் ஷாக்கா வராது வீணா போச்சா நல்லா கொடுத்துட்டேன். அது ரொம்ப சேக் ஆயிடுச்சுங்க. இதுதாங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க அப்படிதான் இப்ப பொறுப்பா இருக்கணும். சரி வாங்கிடலாம் விடுங்க. இப்போ அது மாதிரி தாங்க. இப்போ அடுத்த குழந்தையெல்லாம் நினைச்சா ரொம்ப ஒரு மாதிரி செக் ஆகுது. எல்லாம் சடசடன்னு நடந்துருச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்போ நமக்கு நிறைய பொறுப்பு வந்துருச்சு. சிவா பார்க்கணும் இவ்வளவு எப்படி டெலிட்டம்னு என்ன பண்ண முடிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல ஏன் நேரம் பாருங்க எனக்கு இன்னொரு விஷயம் டெலிவரி டைம் எங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை வரும் கண்டிப்பா. நீங்க வேணா பாருங்க சொல்ல முடியாது. அது எப்படி போனாலும் போகலாம் அப்படிதான் எனக்கு தோணுது. எப்படி போனாலும் விட்டுட்டு வந்துருவாரு என்ன விட்டுட்டு சரியான சண்டை போட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு வந்துருவாருங்க. சும்மா சொன்னாங்க. அதுக்கு என்ன 2வது கல்யாணம் பண்ணுவோம். 2வது கல்யாணம் ஃபைட் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபைட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எப்ப வர நம்ம போய் எங்க மாமியார் வீட்டுல எந்த நேரமும் உட்காந்து கிடக்க முடியாது. நம்ம வந்தோம்னா இங்க வேலைக்கு போலாம் பொழப்பு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாங்க கூப்பிடுறது. அதை இப்ப ஃபைட் வருதுன்னு கிடக்காங்க. பாப்போங்க. இன்னும் அடுத்த வீடியோ வேற அடிக்கடி போட முடியல. நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் எதுவும் என்னடாவே வீடியோ போட முடியல சேனல் ஆரம்பிச்சுட்டான்னு நினைச்சுக்க வேண்டாம். மறந்துடாம புதுசா பார்த்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த வீடியோல இதை சொல்லல, இந்த வீடியோல சொல்றேன். ஒரு 10 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளவுதாங்க இந்த விளாக் முடிஞ்சது. இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாங்க. பாய்ங்க.